பிரம்மாவுக்கு கொடுத்து படைக்கும் தொழிலை செய்வாய். படைக்கும் தொழில் செய்யபடி மற்ற ரிஷிகள் அனைவருக்கும் துஷ்டருக்கு தகுந்த சிருஷ்டி பரிகாரங்கள் செய்யுங்கள் என்று நியமித்து அவர் பணியில் அவர் கடமையிலே கண்ணியம் கட்டுப்பாடோடு நடந்து கொண்டார்கள். அப்படி இருக்கிற முறையில் எந்த நேரத்தில் அசுரர்களுடைய தொல்லை அதிகரிக்க பிரம்மன் இருக்கக்கூடிய சந்தியா வந்தன மேடையை அபகரித்துக் கொண்டான் சோமகன். அபகரித்துக் கொண்டு ஆழி என்று சொல்லக்கூடிய கடலிலே சென்று மறைந்தார். பெருமானுக்கு தெரியாதா? பார்த்தார் வைகுந்தா வாசன் ஸ்ரீமன் நாராயணமூர்த்தி அறிந்தார். அடியே கொடியவனே, என்னுடைய படைப்பினால் உருவாக்கப்பட்டவன் பிரம்மன். நான்கு வேதத்தை கொடுத்தேன், அதை நீ கவர்ந்தாயா? இந்த பூவுலகில் நீ வாழ முடியுமா? நிலைக்கக்கூடிய அவதாரத்தை எடுக்கக்கூடியவன் வைகுந்தவாசன் எம்பெருமான். பார்த்தார் மச்சம் என்று சொல்லக்கூடிய மீன் வடிவம் தாங்கினார். ஆழி என்று சொல்லக்கூடிய கடலிலே நீந்தினார். சோமகன் இருக்கும் இடத்தை தேடினார். பகவானுக்கு தெரியாதா? இமை கொட்டும் நேரத்தில் உடனே சோமகனுக்கு தகுந்த பாடத்தை புகட்டினார். அதுவும் வேதத்தை பாயாக சுருட்டினார். நீ என்னத்தை சுட்டுகிற? நான் சுட்டுகிறேன். அந்த மங்களம் கிராமம் அதான் வேதத்தை பாயாக சுட்டினார். காரணமோஷான 500 வெயி. சரி. சிசுபாவன 500 வெயி. அதான் மற்றவே அவனா போய்தா எலிக்கு வரும். அது போய் நான் பண்றது என்ன ஒண்ணுல போய் நீ வாய் விட்டு கேக்குற கிடையாது. இது கோயில் போடாம பார்த்தேன் சாம்பார் சோறை வச்சு நான் போய் என்ன பண்றது? அமாவாசை தினமா? அமாவாசைல நாங்களும் அம்மாவுக்கு முறைப்பேன். எங்க அப்பட சேர்த்து விடல அப்படியா?